சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, தலைவலின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தலைய பிடிச்சிட்டு, "ஐயோ! எனக்கு தலை வலிக்குதே, என்னால தாங்க முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிச்சிட்டு இருக்காரு. இத பார்க்குற மகா வந்து, "இவரு வேற தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ஓடி போயிட்டு அப்படியே வந்து தைலத்த வந்து குடுக்குறாங்க. "என்ன மகா தேய்க்க மாட்டியா?" அப்படின்னோனே, உங்களுக்கு தேய்ச்சி வேற வேண்டுமா? இந்தாங்க நீங்களே தேய்ச்சிக்கங்க" அப்படின்னு சொல்லி கையில குடுக்குறாங்க. "என்ன இவ இப்படி பண்றா? இந்த மாரி ஆயிடுச்சே போட்ட பிளானு" அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து தேய்ச்சு பார்க்குறாரு. பார்த்தா பயங்கரமா எரியுது. "ஐய்யய்யோ! எரியுதே!" பார்க்குறாரு தைலத்த எக்ஸ்பைரி ஆன தைலத்த எடுத்துட்டு வந்து குடுத்து, என்னை வந்து நல்லா பழி வாங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு. உடனே மகா இங்கே சிரிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அவரோட மனசாட்சி வந்து பேசுது. "நீ எல்லாம் வேஸ்ட்டு சூர்யா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நீ இப்படி இருக்க? நீ குடுத்த ஐடியா தானே, நான் பாரு எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா இந்த மாரி வந்து மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நேர் வழியெல்லாம் வேலைக்கே ஆவாது. குறுக்கு வழி தான் வேலைக்கு ஆகும். குறுக்கு வழியா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன இது இப்படி இருக்க? உன் பொண்டாட்டி தானே மகா, அப்போ எப்படி பண்ணணுமோ அப்படிதான் அவள வழிக்கு கொண்டு வரணும். நேரா போயிட்டு கட்டி பிடிச்சு ஒரு கிஸ் பண்ணிடு. அப்புறம் என்ன, அவ வழிக்கு வந்து தானே ஆகணும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்." "ஐயோ! என்னது கிஸ்ஸா?" அப்படின்றாரு. "என்ன நீ இப்படி இருக்க? ச்சே நீ எல்லாம் வேஸ்ட்டுப்பா. நான் விட்டா இந்நேரம் 10 கிஸ் கூட குடுத்துருப்பேன்" அப்படின்னோனே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. "என்ன இவன் இப்படி சொல்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா?" "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்றாரு. இந்த மாரி விஷயங்களெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்படிலாம் பண்ணி நான் வந்து மகாவ கஷ்டப்படுத்த மாட்டேன்." "என்னது மகாவ கஷ்டப்படுத்த மாட்டேன்? ஏய் இப்படிலாம் பண்ணா மகா சந்தோஷம் அடைவாடா? இது கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்ட. இந்த விஷயத்துக்கு நீ சரி பண்ண மாட்டப்பா" அப்படி சொல்லிட்டு போறாரு. என்ன இவன் இப்படி பேசுறான்? நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்மளோட இப்படிலாம் பண்ணா நம்மள பத்தி என்ன நினைப்பான் மகா? அது கூட தெரியாம இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போறானே. நம்ம நேர் வழியிலேயே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? எப்படி மகாவ சமாதானப்படுத்தலாம்னா, அப்ப ஐஸ்வர்யா வராங்க. என்ன பலமான யோசனை போட்டிருக்க" அப்படின்னோனே, "எனக்கு ஒண்ணுமே புரியல ஐஸ்வர்யா. மகாவ எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அவ ரொம்ப கோவமா இருக்கா" அப்படின்னு சொன்னோனே, உங்களுக்கு மகாவ நீங்க புரிஞ்சுக்கினது அவ்வளோதான். உங்க மேல வந்து அவளுக்கு வருத்தம்லாம் அந்த அளவுலாம் கிடையாது. உங்க மேல சந்தோஷம் தான். ஆனா இருந்தாலும் சின்ன கோவம் உங்க மேல இருக்கு. அந்த கோவத்த தான் இப்படி வெளிக்காட்டிட்டு இருக்கா. அத நீங்க போக்குறதுக்கு சிம்பிளான வேலை பண்ணாவே போதும்" அப்படின்னோனே, "என்ன சொல்ற ஐஸ்வர்யா?" அப்படின்னோனே, சொல்றேன். உங்களுக்கு ஒரு டைம் ஞாபகம் இருக்கா? நீங்க ஒரு கிஃப்ட் வாங்குனீங்கல்ல மகாக்கு. அதுவும் வந்து அந்த ரிங்கு வாங்குனீங்கல்ல கால்ல போடுறது மெட்டி. ஆமா. அத குடுங்க." "என்ன நீ திடீர்னு அத குடுக்க சொல்ற? அத குடுத்தா எப்படி மகா சமாதானமா?" "ஏன்னா அன்னைக்கு நடந்த விஷயமே வேற" அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிட்டு அந்த மெட்டிய வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் மகா வந்து ஃபீல் பண்ணி அழுதது எல்லாத்தையும் சொல்றாங்க. அத கேட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு, "நிஜமாவா சொல்ற ஐஸ்வர்யா? இவ்ளோ நடந்திருக்கா?" "ஆமா. மகா எப்படி ஃபீல் பண்ணா தெரியுமா? எப்படி அழுதா தெரியுமா? பாவம் அவரு எனக்காக இந்த மாரி வாங்கியிருக்காரு. ஆனா என்கிட்ட வந்து அவரு ஏன் இப்படி வந்து பண்ணாரு?" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டா. அந்த நிமிஷம் தான் நான் பார்த்தேன். மகா கண்ல அவ்ளோ காதல் உங்க மேல இருந்தது. அதுக்கு தான் சொல்றேன் சூர்யா, நீங்க இந்த மெட்டிய வந்து அவ கால்ல போட்டு விடுங்க. உங்க கையாலே போட்டு விடுங்க. அப்ப அவ சந்தோஷத்துக்கு அளவு இருக்காது. எல்லா கோவமும் பறந்தே போயிடும் அப்படின்னோனே, "தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா" அப்படின்னோனே, "நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா எனக்கு அது போதும். இதையே சொதப்பிடாதீங்க சூர்யா" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நான் சொதப்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சந்தோஷமா போறாரு. இங்க வந்து என்ன பண்றாரு, விஜய் வந்து அழகியோடயே இருக்காரு. அழகி கிட்ட பேசுது. அதுக்கப்புறம் அழகிய வந்து பத்திரமா பார்த்துக்கிறாரு. இத பார்த்து வந்து செமையா காண்டாறாங்க அனாமிகா. அனாமிகா செம கோவத்துல வராங்க. "என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சும்மா அழகி அழகின்னு சொல்லிட்டு இவ பக்கத்துலயே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? முதல்ல இவள வீட்ட விட்டு அனுப்புங்க." "எதுக்காக வீட்ட விட்டு அனுப்பணும்? என் குழந்தைய நான் வீட்ட விட்டு அனுப்ப மாட்டேன்" அப்படின்றாரு. "நீங்க இப்படியே இருந்தா அப்புறம் செம்ம டென்ஷன் ஆயிடும் நானு." சரி, சரி இந்த பொண்ண இங்கேயே விட்டுட்டு உள்ள ரூமுக்கு வாங்க" அப்படி. "அது யார் நீ சொல்றதுக்கு? என் குழந்தை என் கூட தான் இருப்பா. என் ரூம்ல தான் இருப்பா" அப்படின்னோனே, "அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என் பெட்டுல அவ இருக்கவே கூடாது. நான் அத ஒத்துக்கவே மாட்டேன்" அப்படின்றாங்க. "இப்ப என்ன உன் பெட்டுக்கு நான் வரக்கூடாது அவ்வளோதானே? சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து கூட்டிட்டு வெளிய போறாரு. "என்னங்க வெளிய போறீங்க?" அப்படின்றாங்க. "ஆமா பின்ன என் குழந்தைக்கு இடம் இல்லாத பெட்டு எனக்கும் தேவை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வா அழகி." "பரவாயில்லப்பா, நான் வந்து மகா கூடயும் இல்ல ஐஸ்வர்யா கூடயும் தூங்கிக்கிறேன். அப்படி இல்லைனா பாட்டி கூட கூட தூங்கிக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இங்கேயே இருங்க. பாத்தியா குழந்தை எவ்வளோ வந்து அறிவா பேசுதுன்னு சொல்லிட்டு. ச்சே இந்த அறிவு கூட உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நீ இவ்வளோ பெருசா இருக்க. ஆனா அந்த சின்ன குழந்தைக்கு இருக்க அறிவு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. உனக்கு இவ்வளோ கோவத்த காட்டுறியே, இவ்வளோ வன்மத்த காட்டுறியே. அந்த குழந்தை உனக்கு என்ன பண்ணா?" அப்படின்னோனே, இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்படாது. இந்த குழந்தைய ஆயா வேலை பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. தேவையில்லாமலாம் பிரச்சனை பண்ணாம இந்த குழந்தைய கூட்டின்னு போயிட்டு யார் இடத்துலயாவது விட்டுட்டு முதல்ல வாங்க" அப்படின்னோனே, "அதெல்லாம் வர முடியாது. உன் வேலை என்னமோ பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இத பார்த்து அனாமிகா செம்ம கடுப்பாயிடுறாங்க. பார்த்து முறைக்கிறாங்க.